கடந்த அரசு கேஎன் பாட்ஷா மரியாதைக்குரிய நீதிபதி கேஎன் பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் அவர் வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியுடைய அறிக்கையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதற்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து கேஎன் பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் வந்து இது போட்டிருக்காங்க, கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. ஆக இந்த அரசு இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த கோரி நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். ஆகவே அதுக்கான தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் செயல்படுவோம். இந்த அரசை கவர்னர் ஆட்சி வந்து அதன் மூலமாக நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் பாஜக சேர்ந்தவர்கள். அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது என்கிற அடிப்படையில் நாங்கள் ஆதரவு தருகின்றோம். அந்த ஆதரவுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இப்போது நாங்கள் வந்து இந்த ஒரு ஜோதிடரை நியமிப்பது இப்படியான ஒரு செயல்பாடுகள் என்பது ஏற்புடையதல்ல. ஒரு அரசு அறிவியல் கருத்துக்களை அல்லது அறிவியல் செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். மூட நம்பிக்கைகள் என்கின்ற அந்த பேரில் நீங்கள் வந்து ஜோசியமோ அல்லது பில்லி சூனியங்களோ நீங்கள் வந்து வளர்த்தெடுக்க முயற்சி செய்தால் அது மிக மோசமான முன்மாதிரியாக இருக்கும். இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மூட நம்பிக்கைகளை ஜோசியம் பார்த்தா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை. ஆகவே மகாராஷ்டிராவில் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தும்போது அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு, சினிமாவில் இருக்கிறார், இன்றைக்கி திரையுலகத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருடைய ரோல் மாடல் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் அழுத்தி சொல்கிறோம். அதிமுகவுக்கு வாக்களித்தால் அது மறைமுகமாக பாஜகவுக்கு வாக்களிக்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக உங்களுடைய தேர்தலின் போது சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. உள்ள சட்டமன்றத்துக்குள்ளேயே இரு அணிகளாக பிரிந்து ஒருத்தர் ஆதரவாகவும் ஒரு குழு ஆதரவாகவும் எதிர்ப்பும் இதை வந்து உதயநிதி சார் கூட திருப்பியும் அதை விமர்சிச்சிருக்காரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னார்கள், தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக என்ன ஆகும் என்கிற நிலையை சொன்னார். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். அது வந்து இனிமேல் இருக்குமா அப்படிங்கிறத சொன்னார். இப்பொழுது அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் மீண்டும் சொல்கின்றோம், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு இணைந்த அந்த இணைப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய தொண்டர்கள் யாரும் விரும்பலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போவும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும், அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அவர்கள் வலிமையாக இருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம். கால அவகாசம் கொஞ்சம் வேணும் சொல்றாரு. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, நீங்களும் அழுத்தம் சொல்றீங்களா? இந்த எது தொடர்பா திமுக எடுத்துட்டு வந்த திட்டங்களை மீண்டும் அதை செயல்படுத்த டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற கோரிக்கை வலுத்திருக்கு. நீங்களும் உள்ள சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தாவைக்கா வந்து அறிவிச்சிருந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் சில கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்லை, ஏற்கனவே வந்து கடந்த திமுக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பல நல்ல திட்டங்கள் கொண்டு, மகளிர் உரிமை திட்டம், நீங்கள் வந்து நான் முதல்வன், தமிழ் புதல்வன், நீங்கள் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த 1000 ரூபா நிதி போடுவது அப்படிங்கிற மகளிர் உரிமை திட்டம் ரொம்ப முக்கியமானது. இப்போ அப்படிப்பட்ட திட்டங்கள் தொடரணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அது தொடரணும். அதே போல் ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன செய்திகள் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து இந்த மதுக்கடைகள் 717 மதுக்கடைகள் மூடுவது, அது பள்ளி வளாகங்கள், கோவில்கள் இதை பற்றி சுற்றி இருக்கிறத வந்து எடுக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த சிங்கப்பெண் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து கூடுதலாக வந்து அவர்கள் வந்து இந்த 100 யூனிட்டுங்கிறது 200 யூனிட்டுங்கிறது 5 ஆண்டுகள் தொடரணும்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்படி திட்டங்களை வந்து தொடரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக்கணும். கடந்த கால அரசினுடைய திட்டங்களும் தொடரணும், இவர் சொன்ன வாக்குறுதியும் தொடரணும். அவகாசங்கிறது 5 ஆண்டுகளாக போயிடக்கூடாது.
குறுகிய காலத்துக்குள் அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது, இன்னும் நாள் இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் இந்த அரசில் இந்த அரசை, இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிப்பது என்பது எங்களுக்காக அல்ல, மக்களுக்காக. சார், தாவேகா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடாது, குதிரை வேகத்தில் செயல்படும் மாதிரி அது வேகம் எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும். இன்னைக்கு தான் நான் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. அது வேகம் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சார், நேற்றைய தினம் திருமாவளவன் சார் விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க நான் விரும்பலை, ஆனால் வந்து உயர்நிலை தலைவர்கள் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம வர சொல்லிட்டு உண்மையிலே அந்த டிஸ்கஷன் நான் போயிட்டு அது தலைவர் வந்து அந்த நிலைப்பாட்டை வந்து தலைவர் சொல்லுவாங்க. அவரை அறிவித்த பிறகு அதனுடைய இது உங்களுக்கும் தெரியும். திட்டம் வந்து விசிக உயர்நிலை இல்லை, அது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அது எந்த சூழலில் நாங்கள் வந்து அதில் பங்கெடுப்பது என்பது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதுவரை உங்களை போன்று நாங்கள் காத்திருக்கிறோம். மாத இறுதியில் விஜய் வந்து டெல்லி பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் இருக்குது. அவர் வந்து பிரதமர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து தமிழகத்தின் கோரிக்கைகள் கொண்டு வைக்கணும் அப்படின்ற டெல்லிக்கு போக வேண்டும். டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திக்க வேண்டும். அதை இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சரை சந்திக்க வேண்டும். சந்தித்து நீட்டுக்கு எதிராக நீட் நடத்தப்படக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்த வேண்டும். கடந்த காலங்களில் ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில் பாரபட்சம் இருக்கின்றது. நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ இதில் வந்து சேரணும் அப்படி இப்போ கூட வந்து அதை வந்து வலியுறுத்தி வர்றாங்க. அதை கடந்த அரசு, ஏன்னா மாநில அரசு, தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையை வந்து அழுத்தமாக வந்து உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மாநிலம். நீங்கள் இருமொழி கொள்கையை வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கின்ற வகையில் தேசிய கல்விகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட வேண்டும். பிஎம்ஸ்ரீ அந்த திட்டத்தில் அவங்க வந்து கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க, அது போடக்கூடாது. இருமொழி கொள்கை தான். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் ஒதுக்கப்படாத வராத நிதியை பெற்றுவிட்டு வர வேண்டும்.